அது பசுமாடுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா, காளை மாட்டுட்ட போய் சொல்லிச்சு, இந்த மாரி மனுஷங்க எல்லா பாலையும் கறந்து குடிச்சிடுறானுங்க. கன்றுக்குட்டி கூட விட மாட்டேன்றானுங்க. எல்லாத்தையும் கறந்து குடிச்சிடுறானுங்க. காவாலி பயல்களா இருக்கானுங்க. அதனால் நம்ம வந்து எல்லாம் ஒன்றா கூடி பாலை நாங்கள் தரமாட்டோம். எங்கள் கன்றுக்குட்டிக்கு தான் பால் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசுமாடெல்லாம் போய் காளை மாட்டில் சொல்லிச்சு. அப்போ காளை மாடெல்லாம் கூட காளை மாடும் பசுமாடும் ஒன்றா உட்காந்து நம்ம இனிமேல் அது மாதிரி பண்ணுறது தான் நல்லது. இவனை மனுஷங்களோட அட்டூழியம் தாங்க முடியல. அப்புறம் நம்மளை வேற சாப்பிட்றானுங்க. நம்மளையே கொன்று சாப்பிட்றானுங்க. ரொம்ப பாசமாக இற போடுறானுங்க பார்த்தா நம்மக்கிட்ட இருக்கிற பாலை கறக்கிறதுக்கும் கறக்கிற வரைக்கும் கறக்குறானுங்க. அப்புறம் போய் அதை விற்று அதை வந்து கசாப்பு கடையில் விட்டுறானுங்க. அதனால் நம்ம என்ன பண்ணிடுவோம், மனுஷங்க சொன்னால் கேட்க மாட்டானுங்க இவனுங்க. நாம் என்ன பண்ணிடுவோம், ஒன்றா கூடி என்றைக்காவது எஸ்கேப் ஆகிடலாம். என்றைக்கு நம்மளை கைத்தை கட்டி நம்ம வந்து மேயறதுக்காக அனுப்புவாங்க. இப்போ வேறு கட்டி போட்டே தீவனம் போடுறானுங்க. அதனால் இப்போ வந்து எஸ்கேப் ஆக முடியல. எஸ்கேப் ஆகி நம்ம வேறு ஒரு காட்டுக்கு போயிடலாம். இப்போ வேறு காடுகளில் வேறு சிங்கம் புலி கூட இல்லைன்னு சொல்கிறாங்க. சிங்கம் புலி இல்லாத ஒரு காடு இருக்குது. அந்த காட்டில் போய் ஒளிஞ்சிக்கலாம். நம்மளை தேடி கண்டுபிடிக்க முடியாது. எங்கே போனாங்கன்னே அவங்களுக்கு தெரியாது. அதனால் நம்ம எல்லாருமே உங்களை எப்போ கைத்தை அவுத்து விட்றாங்களோ அன்னைக்கு நைட்டு ஏதாவது யாருக்கும் தெரியாமல் நீங்கள் ஓடி வந்துடுங்க. அந்த காட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிருங்க அப்படின்னு பார்த்தாங்க. அதுபோல் ஒரு நாளைக்கும் ஒரு மாடு காணாமல் போகுது. ஒரு நாள் பார்த்தா 2-3 காளை மாடு காணல, இன்னொரு நாள் பார்த்தா 2-3 பசு மாடு காணல. மனுஷங்கள்லாம் ஊரெல்லாம் தேடுறாங்க. எங்கேன்னு தேடுறாங்க. கண்டே பிடிக்க முடியல. கடைசியில் பார்த்தா எல்லா மாடும் அந்த காட்டுக்குள்ளே போயிடுச்சு. அடர்ந்த காட்டுக்குள்ளே போயிடுச்சு. அடர்ந்த காட்டுக்குள்ளே மனுஷங்க வரவே முடியாத இடத்துக்கெல்லாம் போயிட்டு அங்கே போய் ஜாலியாக இருந்தாங்க. அப்பாடா அந்த மனுஷங்கிட்டேருந்து தப்பிச்சோண்டா, இல்லைன்னா பாலை கறந்துருப்பானுங்க. அப்புறம் நம்ம வந்து நம்மளை கசாப்பு கடையில் போட்டு நல்ல கறியாகி தின்றுருப்பானுங்க கொலகார பசங்க அப்படின்னு சொல்லி நிம்மதியாக இருந்தோம். அப்போது இந்த கதை வந்து நடக்கவே முடியாது தானே. நடக்கவே முடியாத விஷயத்த தான் நம்ம கதையாக சொல்லணும். அதில் ஒரு கருத்தையும் வேறு சொல்லிட்டோம் பாருங்கள். ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டோம். கருத்துன்னு சொல்லிட்டு சொல்லலை. இந்த மாதிரியெல்லாம் இதுக்கு நடக்கவே முடியாத விஷயம். இது நடக்க முடியாது. அதுதான் கதை. கதை வந்து என்னது, நடக்கவே முடியாத ஒரு விஷயத்த நம்ம கதையாக சொல்லணும். அதுக்கு போய் தான் கதை சொல்லுகிற கலை. நடக்கக்கூடிய விஷயத்த சொல்லக்கூடாது. அதுதான் வந்து நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயம் நடக்குது. அந்த விஷயத்த தான் நம்ம உட்காந்து பேசுகிறோமே. இன்றைக்கி அங்கே போனேன், இங்கே போனேன், நாளைக்கு அங்கே போனோம், ஏற்கனவே அவன் என்கிட்ட சொன்னான், இந்த மாதிரி தான் சொன்னார், நான் தான் முடியாதுன்ட்டேன். இந்த மாதிரி நடக்கிற விஷயத்த தான் நம்ம உட்காந்து கதையாக பேசுகிறோமே. அப்புறம் கதைக்கான களம் எதுன்னா நடக்க முடியாத விஷயங்களை சொல்கிறதுக்கு தான் கதைக்கான களம். அது பொய்யா நடக்கவே முடியாத விஷயத்த சொல்கிறது.